எலெக்ஷன் ரிசல்ட்டு, அரசியல் இப்படி இல்லை அந்த பக்கமே போகாதவங்க கூட இப்போ விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆனதுலேருந்து அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது நமக்கு நல்லா தெரிஞ்சு நீங்களும் என் கூட சேர்ந்து இனி இந்த அரசியலை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முன்னாடிலாம் ஏதோ போர் அடித்தா படம் பார்ப்போம், இல்லைன்னா ஐபிஎல் பார்ப்போம். இப்போ ஐபிஎல் போர் அடிச்சிச்சுனாக்கா நியூஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குற போது நமக்கு போர் அடித்தா கூட நம்ம நியூஸ் பார்க்குறோம். ஏன்னா நியூஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்க கூட சட்டசபையை பார்க்குற இப்போ சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுனாக்கா வாங்க டுகெதர் நம்ம சேனலில் இணைந்து பயணிப்போம். வாங்க நம்ம டாபிக் பார்ப்போம். இப்போ இந்த 5 நாள் நிறைவடைஞ்சதில் சிஎம் அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப மும்முரமாக பார்க்குறாருன்றத நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அவருக்கு நம்மளுடைய தேங்க்ஸ் அண்ட் விஷஸ் சொல்லிக்கலாம். அடுத்து அவங்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப பாராட்டு. என்ன தேவையான நடவடிக்கைனாக்கா, இப்போ இந்த 714 டாஸ்மார்க்கை மூடியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள், பாராட்டுகள். ஏன்னா ரொம்ப முக்கியமாக ஸ்கூலு, காலேஜு, இந்த கோயில், பஸ் ஸ்டாண்டு அப்படின்னுட்டு எல்லா மக்களும் புழங்குற இடத்துல இந்த டாஸ்மார்க் இருக்கிறது ரொம்ப இடைஞ்சலாகும் இருக்குதுன்னு நம்ம நிறைய நாள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான கோரிக்கைகள் நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து இவங்க செவி சாய்ச்சி வந்த அந்த 5 நாள்லேயே அதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி கூட போய் பார்த்துக்குங்க. 2வது நாள் இதில் வந்து என்னன்னாக்கா, இப்போ எதிர்கட்சிகள் ஒரு 5 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னுட்டு தயவு செஞ்சு வரக்கூடாதுங்க. ஏன்னா அவங்களும் இப்போதான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த 5 நாள்லேயே அவங்களுடைய நடவடிக்கை நிஜமாவே நல்லா தான் இருக்குது. அதனால கொஞ்ச நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க, குறை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அது ப்ளீஸ் மக்களோட சார்பாக நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். ஆட்சி மாற்றம் காலத்தின் கட்டாயம், புதிய ஆட்சி அமைகிறது, யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க. அது நிஜமாவே இது காலத்தின் கட்டாயம் தான். ஆட்சி மாற்றம் இன்னைய நேரத்துக்கு அது தேவை. அது எல்லாரும் தெரிஞ்சு அவங்க புதியவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்க அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நாமளும் வாட்ச் பண்ணுவோம்.